ஹாய், மைக் இல்லாமல் பேசுகிறேன். ஏதாவது தவறு இருந்தால் பிழை இருந்தால் மன்னிச்சிடுங்க. சரிங்களா? ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சிடுங்க. முதல்ல ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? தொடர்ந்து ஏதாவது தவறுகள் இருந்தால் நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? எல்லோரும் போல் எனக்கும் என் சேனலையும் விரும்புங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பேர் என்ன பார்த்திங்கன்னா, நான் இயற்கையோடு நாம் இணைந்திருப்போம். அந்த சேனல் தான் வச்சுருக்கேன். ஓகே, இன்றைக்கி என்ன மெயினான கருத்து சொல்ல வரேன்னா, நான் மாலை போட்டிருக்கேங்க. சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன். மாலை போட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு. அந்த இறைவன் பெருங்கருணையில் சிறப்பாக போயிட்டுருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையில் ஒரு சிறப்பாக நான் விருது எடுத்துகிட்ருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி நீங்களும் எல்லோரும் விருது எடுக்கணும்னு விருப்பப்படுறேன். தயவு செஞ்சு ட்ரிங்க்ஸ் அடிக்காதீங்க. ட்ரிங்க்ஸு, சிகரெட்டு, அதே போல் தீய வார்த்தைகளை பேசுகிறது, மற்றவங்களை கஷ்டப்படுத்துறது, இதே போல் விஷயங்கள் அட்லீஸ்ட் இந்த மாலை போட்டதுக்கு அப்புறமா அது குறைச்சிருங்க. ஏன்னா ஐயப்பன் நமக்குள்ளே இருந்து தான் அவர் செயல்பட்டுருக்காரு. நாம் தாங்க ஐயப்பன் நமக்குள்ளே தான் இருக்கார். அப்போ நமக்குள்ளே வச்சு வெளியே நமக்குள்ளே வச்சு பார்ப்போம். நம்ம எந்த அளவுக்கு மற்ற உயிர்களை நேசித்து ஒரு நல்ல ஒரு மரியாதையாக நடந்துக்கிறோமோ, நம்ம எந்த அளவுக்கு செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டாக நம்ம இருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கை உயருங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை தாறுமாறாக போயிடுங்க. சாரிங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்குங்க. சரிங்களா? நம்ம எல்லோரும் நேசிப்போம். நம்ம எல்லோரும் நேசிக்க எல்லா உயிர்களும் நம்மளும் நேசிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். கொடுக்க தாங்க நமக்கு பல மடங்காக கிடைக்குங்க. எதுவும் கொடுக்கலன்னா நமக்கு எதுவும் கிடைக்காதுங்க. சரிங்களா? நம்ம ஆனந்தமாக இருக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கணுங்க. சரிங்களா? போன ஜென்மத்தில் சில தவறுகள் செஞ்சாலும் இந்த ஜென்மத்தில் திருத்திக்கிட்டு நம்ம அன்பாக இருப்போமுங்க. சரிங்களா? எல்லோரையும் நேசிப்போம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒன்று கொடுத்துட்டே இருப்போம். சரிங்களா? கொடுக்க தாங்க அது மீண்டும் வளருங்க. இந்த இயற்கை நம்ம கொடுத்துட்ருக்கு பார்த்தீங்களா? இயற்கை நிலத்தை கொடுத்துருக்கு, நம்ம வாழ்வதற்கு நீரை கொடுத்துருக்கு, நம்ம குடிப்பதற்கு, குளிப்பதற்கு மற்றும் விவசாயத்துக்கு. இந்த நீர் இல்லைன்னா எந்த ஒரு ஆதாரமும் இங்கே இருக்காது. சரிங்களா? நிலம் இல்லைன்னா அதே மாதிரி எந்த ஆதாரமும் இங்கே உற்பத்தி ஆக முடியாது, உயிர் பிழைக்க முடியாது. அதேமாதிரி நிலம், நீர், நெருப்பு இல்லைன்னா அவ்வளோதான். நம்ம உடம்புலேயே அக்னிசக்தி இருக்குது. அந்த அக்னிசக்தி இருக்கிறதோடு தான் நம்ம இன்னும் சிறப்பாக இயங்கிட்டு இருக்கோம். அதேமாதிரி நிலம், நீர், நெருப்பு, காற்று இல்லைன்னா சுவாசிக்க முடியாது. காற்று இந்த இறைவன் நமக்கு எல்லாமே இலவசமாக கொடுத்துட்ருக்காரு. அதேமாதிரி விண் இல்லைன்னா மழை பெய்ய முடியாது. இங்கே வெளிச்சம் கிடைக்காது. அற்புதமான நம்ம இந்த நட்சத்திரங்களை பார்க்க முடியாது. பஞ்சபூதத்துக்கு நம்ம நன்றி சொல்லுவாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பஞ்சபூதங்கள் நமக்காக உதவி பண்ணிகிட்டே இருக்குது. நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம சாகிற வரைக்கும்